திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. நான் எதனா எழுதி கிதி வச்சிருந்தா பரவாயில்ல. அந்த விஜய் உக்கால வழி வச்சிருப்பான்ல, பார்த்தீங்களா? ஏங்க உண்மையை தானேங்க சொல்கிறேன். பாட்டு கச்சேரிக்கு தான் அப்படி வைப்பாங்க. இல்லை இப்போ எங்கள் பாணியில் சொல்லணும்னா மாற்றுத்திறனாளி பார்வை தெரியாதவன் தடவி சொல்லுவோம். அவன் பற்றியா ஒரு ஸ்டாண்டு, அதில் 3 கிளிப்பு, அதை சொருவி அவர் புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறார். இந்த ஆட்சியை தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் உக்கால ஒழி இந்த ஊர்லேயே பிறந்திருக்கிறேன். டேய் வானாடா, நான் பல மேடையில் சொல்கிறது, என் வாயில் நின்னா நாசமாக போயிடுங்கடா. இது வரலாறு. சொல்லவா? அண்ணாமலைன்னு ஒருத்தன் தான் இல்லை, இன்னும் ஆட்டம் காணணும். எவ்வளவு நாள் நான் தமிழ்நாட்டில் இருப்பேன் என்றால், எவ்வளவு நாள் நான் தலைவராக இருப்பேன் என்றால், அறிவாலயத்திலிருந்து செங்கல்லை உருவும் வரை நான் இருப்பேன். என் மசரை பிடுங்கி இப்போ உருவிட்டு ஜாட்டியில் அடிச்சுக்கின்னு மென்டல் நாயா நிற்கிறான். இன்னொரு அக்கா 350 ஃபீட்டு இந்த மைக்கில் நின்னா மனக்கட்டை போடணும் இல்லையா? மனக்கட்டை போடலாம் எட்டாது. அது ஐயோ 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 ஐயோ. தாமரை மலர்ந்தே தீரும். வயல் வந்ததா இல்லையா? மழை வந்ததா இல்லையா? காற்று வந்ததா இல்லையா? திருவள்ளூர் காலையும் ஆட்ட முடியல. முடிஞ்சுதா? சொல்லிட்டு நான் போயிடுறேன். வருவார் இவர் மிளகா பொடியெல்லாம் வாங்கினேன் வீட்டுக்கு. வாங்கடா டே வாங்கடா, வயிற்றுல கழிப்பு. அதையும் சொல்லிட்டேன். நாங்கள் பாரு என் தம்பிங்க அதை மட்டும் தனியாக வெட்டுவாங்க. அது வெட்டி ஓட்டுறது எங்கே தான் கத்தானுங்களோ. நீங்கள் தீய சக்தி தீய சக்தின்னு சொல்கிறது, இந்த டாவெல்லாம் இங்கே எடுப்படாது. இப்போ தான் 26ல் நேற்று ஒரு பாட்டு விட்டானுங்களா, ஜனவரியோ பிப்ரவரியிலையோ படம் வரும். அது படம் வர்றது ஓடுமா? ஓடணுன்னா தேர்தல் மார்ச் மாதம் அறிவிப்போமா? ஏப்ரல் மாதம் போனி ஆகிடுவாரா? போனி ஆகிட்டார்னா பேக் டு பெவிலியன் ரிட்டர்ன்னு எவனா ஒரு படத்தை கூப்பிட்டு கால் சீட்டு கொடுத்துட்டு அவர் நடிக்க போயிடுவார். இந்த துண்டை போட்டுக்கின்னு வெள்ளைக்கே பார்த்துன்னா நடு ரோட்டில் அடிபட்டு செத்துருவேன். அப்போ உன்னை காப்பாற்ற எவனும் இருக்க மாட்டான். அதனால் அந்த கலர் துண்டை எடுத்து தோலில் போடுறதுக்கு முன்னாடி நான் சொன்னதை 1க்கு 5 வாட்டி பரிசீலனை பண்ணிப்பார். இந்த நாட்டில் விட்டுட்டு ஓடி போனவன் தான் பாதி பேர். 75 வருஷம் கட்சி நடத்துவோமா, மிசாவை பார்ப்போமா, தடாவை பார்ப்போமா, பொடாவை பார்ப்போமா, பல உயிர்களை கொடுப்போமா, கொரோனா காலத்தில் ஊரே முடங்கிடுறான்னா ஊடாக போய் பொருளை கொடுப்போமா, இவ்வளவும் பண்ணி 75 வருஷம் கட்சி நடத்துவோமா? இவங்க நேராக வருவாங்களாம். விக்கிரவாண்டி தேர்தல் நிற்க மாட்டாங்களாம், எம்பி தேர்தல் நிற்க மாட்டாங்களாம், 26 எம்எல்ஏ தேர்தல் தான் வருவாங்களாம், நிற்பாங்களாம், அடிப்பாங்களாம், நேராக முதலமைச்சர் சீட்டில் போய் உட்காருவாங்களாம். நாங்கள் இத்தனை வருஷம் கட்சி நடத்திட்டு புச்சைஸ் வாங்கி சப்பிட்டு போயிடுவோம். 5 முறை ஓட்டு போட்டு மந்திரி ஆக்கி சபாநாயகராக்கி எல்லாம் பண்ணோமா இல்லையா? சொல்லுங்கள். இந்த இருக்கிற ஸ்டான்லி சப்பு கட்டுறதுக்கு அந்த மயிராண்டியால் முடிஞ்சுதா இல்லையா? நம்ம தானே கட்டணும். இந்த இருக்கிற தங்கசாலை மேம்பாலம் இது நம்ம தானே கட்டணும். ராயபுரம் பிரிட்ஜியை சரி பண்ணது யார்? நம்ம தானே பண்ணோம். எல்லாத்தையும் சமுதாய கூடம் ஸ்கூலு இதை தாண்டி எவனா சிக்காயிட்டா ஸ்டான்லிக்கு போனால் ஆப்ரேஷன் பண்ணுற டேபிளை கூட இன்க்ரீஸ் பண்ணியிருக்கும், பெட்டை கூட்டியிருக்கும். அதே நிலைமை தான் ஆர்எஸ்ஆர். இதை செய்ய முடியாதான். மைக்கெல்லாம் தந்து முன்னாடி நீட்டாங்க. அவர் எப்போவுமே கோணம் இசப்படுறது. நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? இப்போ என் மைக்கு முன்னாடி இது நான் தொடுறேன்னா பேசுறதுக்கு தானே மைக்கு. அவர் அப்படியே சேர்த்து பிடிப்பார். எல்லாமே சிந்துன்னு நினைப்பு. சேர்த்து பிடிப்பார். ஏண்டா உன்னை தான் வானா நைனா உனக்கு வயசாகி போச்சு. யார் சொன்னது? நான் சொல்லலை. வயசாகி போச்சு நான் சொன்னேன். அரெஸ்ட் பண்ண வந்தாங்கல்ல போலீஸு, அரெஸ்ட் பண்ணான்.
அமுல் பேபி மாதிரி அழகாக தானே இருந்தார். அது வரைக்கும் வீரனாக பேசியிருந்தார். போலீஸ் வந்தோன்னே அவங்க பிள்ளை இல்லை, சித்துவோட பிள்ளைக்கு சித்தப்பன் அண்ணன், அவன் அண்ணனோ கண்ணனோ எனக்கு வனாசாமி. அதெல்லாம் எங்கள் இளைஞரணி செயலாளருக்கு, உங்கள் துணை முதல்வருக்கு, சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் வாக்களித்து 70,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற மாவீரனுக்கு அண்ணன் உதயநிதிக்கு பிறந்த நாள். அந்த விழாவில் இங்கே பார்த்தா தையம் மிஷின் இருக்குது. அப்புறம் அது என்ன ஹாட் பேக்கா? ஹாட் பேக். அது என்ன பண்ணோம்? ஏன்னா சிரிக்காதீங்க, நீங்கள் எல்லாம் நம்பு போய் உட்காந்துக்கிறீங்கன்னு தான் நான் பேச வந்தேன். பனி இல்லையா? கொஞ்சம் லேசாக ஒரு முளகாட்டை பசங்க வெடிக்கணுமா இல்லையா? என்னை நம்பி எங்கள் பின்னாடி பாரு, என் தம்பி அத்தனை பேர் வந்திருக்கான். அவனுக்காவது நான் எதனா பண்ணணுமா இல்லையா? நான் துன்பப்பட்டாலும் அவன் சந்தோஷமா இருக்கணும் பாரு. எல்லாரும் சிரிக்கிறாங்க பாருங்க, ஊடகத்துறை நண்பர்கள்லாம். இது பேர் என்ன? அது என்ன பண்ணும்? ஆக்கி வச்சதை ஆறி போகாமல் பார்த்துக்கணும். வட்ட செயலாளர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? அப்பப்போ நீங்கள் ஏதாவது செஞ்சால் ஆறி போய் மறந்து போயிடுறீங்க. இப்போ ஹாட் பேக்கை கொடுத்தா 26 தேர்தல் வரைக்கும் நீங்கள் ஆறி போகாமல் சூடாக இருக்கிறதுக்கு ஹாட் பேக் கொடுக்குறார். பொருள் கொடுக்கறதுல கூட மூளையோடு இருக்கிறவன் திமுக காரனை தவிர வேற எந்த மயராண்டியும் இருக்க மாட்டான். கொடுக்கறதுல கூட பார் ஒரு காரணம் இருக்கு. பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்கோம். நான் வந்து சிவனேன்னு பேசிட்டு சின்னவரை வாழ்த்திட்டு போயிடலாம், உடம்பு வேற சரியில்லைன்னு வந்தா எப்பவுமே எங்கள் அக்கா நாகம்மை அவர் பார்த்துப்பார், அவரு பார்த்துப்பாருன்னா நான் பார்க்காம போயிட்டேன்னு வச்சுக்க, நான் வேலைக்கு ஆகாதவன்னு அர்த்தனா இல்லையா? சொல்லுங்க. திமுகவை பார்த்தோம்ல, பாப்பியா பாப்பியா பாப்பியான்னு கேட்டால் பார்த்துடுறேன்னு சொல்லிடணும். பார்க்கறது முடியுதோ இல்லையோ பார்க்க முயற்சி பண்ணணும். கூட்டை உடைக்கணும்னு வந்தாச்சு. ஆட்டினாலும் அந்த கேஸ் தான், உடைச்சாலும் அந்த கேஸ் தான் இல்லையா? இது திமுக. நாங்கள் 75 வருஷமும் கட்சி நடத்தியிருக்கோம். இந்த நாட்டை 5 முறை ஐயா கலைஞர் ஆண்டு இருக்கார். 6வது முறை அண்ணன் தளபதி ஆள்றார். நாங்கள் தேர்தல் வந்தது 21ல். நாங்கள் என்ன சொல்லி ஓட்டு கேட்டோமோ அதையெல்லாம் இந்த முடிஞ்ச வரைக்கும் 100% சொல்ல மாட்டேன்,